அடுக்குமாடி குடியிருப்புகளின் பொது பயன்பாட்டு மின் கட்டணத்தை இன்னும் குறைக்காதது ஏன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக அல்லாமல் வேலையை உருவாக்கும் தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒரே நேரத்திலும் அதன்பின் 2.5 ஆண்டுகள் கழித்து சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி தேர்தலையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் உயர்நிலை குழுவுக்கு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் தொடர்பாக இன்று மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி 30, 31 தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியமளிக்க உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூச திருவிழாவின் போது முருகன் கோவில்களில் பக்தர்கள் எளிதாகவும் விரைவாகவும் தரிசனம் செய்யும் வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளையும் அறநிலையத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு உத்தரவிட்டுள்ளார். சென்னை ஆதம்பாக்கம் அருகே வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் செல்வதற்காக அமைக்கப்பட்டு வந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. 10 ஆண்டு கால மத்திய பாஜக ஆட்சியில் மாநிலங்களின் உரிமைகள் பலவும் பறிப்போய் விட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக வருவாய்த்துறையில் 3 ஆண்டுகளை நிறைவு செய்த பணியாளர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ கடிதம் எழுதியுள்ளார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உருவ பட திறப்பு நினைவேந்தல் ஜனவரி 24 தேதி நடைபெறும் என்று அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை மீட்பதே மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் திமுக மூத்த தலைவருமான ஆற்காடு வீராசாமி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை வரும் பிரதமர் மோடி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் இன்று சந்திப்பு நடத்தவுள்ளார். திமுக MLA மகன் வீட்டில் வேலை செய்த இளம் பெண்ணுக்கு சூடு வைத்ததற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் விரைவான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு வரும் 23 தேதி முதல் 26 தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் அனுமதி அளித்துள்ளனர். பக்தர்கள் கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதை வழியாக மட்டுமே சென்று வர வேண்டும் என்றும் இரவில் பக்தர்கள் தங்குவதற்கும் ஆற்று பகுதிகளில் இறங்கி குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். முதலமைச்சர் பதவி மேல் ஆசை இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். 2வது முறையாக பிரதமர் தமிழகம் வருகிறார். இது தமிழகத்தின் மீது அவர் வைத்திருக்கும் அன்பை காட்டுகிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தணிக்கை குழுவினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பல்கலைக்கழகத்தின் வரவு செலவுகளை ஆய்வு செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை வர்த்தக மையத்தில் கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாட்டை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இன்று முதல் 21 தேதி வரை 3 நாட்கள் சென்னை வர்த்தக மையத்தில் கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு மருத்துவ மாநாடு நடத்தப்படவுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை காரணம் காட்டி ஒரு ஆட்சியை கலைக்க முடியாது என்றும் வைகோ உயர்மட்ட குழுவிற்கு கடிதம் எழுதியுள்ளார். அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் கோவில் தொடர்பான சிறப்பு அஞ்சல் தலைகளை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ளார். மேலும் கடவுள் ராமர் தொடர்பாக உலகின் பல்வேறு நாடுகளில் வெளியிடப்பட்ட அஞ்சல் தலைகளின் தொகுப்பு புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார். பொலிவுறு நகரம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 நகரங்களில் இதுவரை 76,000 CCTV கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் 600 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் மிதிவண்டி பயண பாதைகள்
6855 நவீன வகுப்பறைகள், 40 எண்ம நூலகங்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்று மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் தொகுதி பங்கீடு குறித்து டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை மதசார்பற்ற ஜனதா தள மாநில தலைவரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான ஹெச்.டி. குமாரசாமி சந்தித்து பேசியுள்ளார். இண்டி கூட்டணியில் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் சில கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறி புதிய கூட்டணியை உருவாக்கலாம் என்று தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார்.